தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பப்ஜியில் இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 775 யூசி இருக்குது. இதில் ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஒரு யூசி வந்து பார்த்தீங்கன்னா ராயல் பாஸ் வாங்கி கொடுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதாவது இது பேர் வந்து கிவ் அவேன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து கிவ் அவே கொடுத்து. இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ கிவ் அவேயில் கலந்துக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு கண்டிப்பாக கலந்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி லாங் டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு 2800 கிலோமீட்டர் எப்படி ட்ராவல் பண்ணி போகிறது பேராஷூட்டில், அதேமாதிரி எப்படி ஷார்ட்டாக சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா பேராஷூட்டை இறக்குறது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேராஷூட்டை கரெக்டாக பில்டிங் மேலே இறக்குறது. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் மேலே சில டைம் இறக்கவே தெரியாது. ஸோ அவங்களுக்கு அதான் இந்த மெயினாக இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ணுறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா கிவ் அவேல எப்படி கலந்துக்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக இறங்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம சீக்கிரமாக இறங்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 234 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வேகமாக போகலாம். ஸோ எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் மேட்ச் இல்லை வார் மோடு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா குயிக் மேட்ச் விளாடும் போது ரொம்ப சீக்கிரமாக இறக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு சீக்கிரமாக இறங்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனிமியை தாக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கரெக்டாக டைரக்ஷன் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஸ்கூலில் இறங்கணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்கூலில் நான் டார்கெட் பண்ணிக்கிறேன். ஒரு 300 இல்லை 400 வரும்போது கரெக்டாக என்ன பண்ணுறேன், ஜம்ப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷனை யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்பீட். ஸோ எனக்கு 234 கிலோமீட்டர் வரைக்கும் வருது பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபாஸ்ட்டாக இறங்க முடியும். ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் முதல் ட்ரிக்கு. எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இறங்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனிமியை சீக்கிரமாக அடித்து தூக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ தான் ஒருத்தவங்க குதிக்கிறான். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் குதிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் நாங்கள் சொல்ல வரேன். நீங்கள் எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக குதிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனிமியை சீக்கிரமாக அடித்து தூக்கலாம். ஸோ மொதல் ட்ரிக் பார்த்தாச்சு. அடுத்த ட்ரிக்குக்கு போகலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக ஒரு பில்டிங் மேலே குதிக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜார்ஜ் புலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொச்சின்கியோ கரெக்டாக இந்த பில்டிங் மேலே தான் குதிக்கணும்னு சொல்லி ஒரு சில டார்கெட்லாம் கொடுப்பாங்க மிஷினில். ஸோ அந்த மாதிரி எப்படி மிஷினில் குதிக்கிறதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கான டார்கெட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காட் காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம் பில்டிங்கில் நான் வந்து டார்கெட் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக குதிச்சிடுறேன். ஸோ வேகமாக குதிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த டார்கெட் கிட்ட நெருங்கிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட் கிட்ட நெருங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பில்டிங் வந்து பக்கத்தில் வந்துடுச்சு. பட் ஆனால் இப்போ நான் அந்த பில்டிங் கிட்ட போன பிறகு நான் என்ன பண்ணிக்கணும், ஸ்லோ பண்ணிக்கணும். ஸ்லோ பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து பேராஷூட் ஓப்பன் பண்ணிவிடுவான். ஸோ பேராஷூட் ஓப்பன் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் டவுன் டைரக்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு நான் டவுன் டைரக்ஷன் யூஸ் பண்ணுறனோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேராஷூட் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் மேலே நான் குதிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கு நான் தகுந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் மேலே கரெக்டாக அக்யூரேட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் மேலே கரெக்டாக குதிச்சிட்டேன் பாருங்கள். ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன் டைரக்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது இப்போ நீங்கள் பேராஷூட் இப்படி இழுத்துட்டு வந்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேராஷூட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக மூவ் ஆகும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் அப் டைரக்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பேராஷூட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சிடும். அதனால் உங்களால் லேண்டிங் பண்ண முடியாது, எந்த பில்டிங்லையுமே லேண்ட் பண்ண முடியாது. அதுமாரி லெஃப்ட்டு ரைட்டு அது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. லெஃப்ட்டு ரைட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பேராஷூட் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இறங்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பில்டிங் மேலே தான் நான் குதிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா வெறும் டவுன் டைரக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவுமே தேவையில்லை கைஸ். மூணாவது நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ட்ரைவ். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு ரொம்ப தூரத்தில் போய் இறங்க போகிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேப்பில் வந்து சென்டரில் ஒரு கோடு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து போக வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேப்லர் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். இதோட கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2800 இல்லை 3000 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் பேராஷூட்லேயே போகணும்னு நினச்சிங்கன்னா அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்களோட டெஸ்டினேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். ஸோ டெஸ்டினேஷனை செலக்ட் பண்ணிட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் வந்து அதோட கிலோமீட்டர் எவ்வளோ தூரன்றது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க தெரியலனா நீங்கள் வந்து அந்த பேராஷூட் இங்கே வரும்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்டினேஷன் தெரிஞ்சிடும். இப்போ நான் என்னன்றதை நான் இப்போ டீட்டெயிலாக காமிச்சிடறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் வந்து கிளம்பிடுச்சு. ஸோ இப்போ எவ்வளோ தூரம் இருக்குன்னு நம்ம இப்போ அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ காமிச்சிருக்கு, 3800. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும், இந்த டைரக்ஷன் வந்து திருப்பிக்கணும். எவ்வளோ தூரம் இருக்குன்றதை நம்ம இதை வச்சு தான் கால்குலேட் பண்ண முடியும்.
ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் திருப்பி வச்சிட்டாலே போதும், நம்ம எவ்வளோ தூரம் இருக்குன்றதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ ஸ்பீடு வந்து இந்த இடத்துல லோ ஆகுதோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கூச்சிடணும். இப்போ வந்து 2800க்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணணும். ஸோ எந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டக்குன்னு பேராஷூட் வரும்போது ஸ்டார்டிங்லேயே ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ எந்தளவுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேராஷூட் வந்து ரொம்ப தூரம் போகும். ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2500லேருந்து 2800 வரைக்கும் போகலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்வர்ட் பண்ணி போவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ஷனை ஃபார்வர்ட் பண்ணி போவாங்க. அப்படி போனீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 2200 இல்லை 2300 தான் போகும். இல்லை நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு எனக்கு போனால் மட்டும் போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண தேவையில்ல, அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாலே போதும். ஜஸ்ட்டு அப்படியே சும்மாவே வச்சுருந்தா போதும். அந்த டேரக்ஷனில் பேராஷூட்டை பறக்க விட்டுருங்க. பறக்க விட்டுட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த லேண்டிங் பிளேஸுக்கு அதுவே இட்டுட்டு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2000 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆல்ரெடி 1000 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் பாருங்கள். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராஷூட்டில் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த 20, அதாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கோடு கிட்ட வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேராஷூட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கீழே இறங்க போகுதுன்றது வார்னிங் தான் அது. ஸோ இந்த இடத்துல வெள்ளை கோடு கிட்ட வந்துடுச்சுன்னா பேராஷூட் மூவே ஆகாது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லேண்டிங் பிளேஸுக்கு போயிடும். ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இறங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை வந்து நீங்கள் இங்கே தான் முடிவு பண்ணிக்கணும். இங்கே வந்துடுச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக கீழே லேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகும்போது அந்த வெள்ளைக்கோட்டுக்கு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும், இந்த டைரக்ஷனை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். 1300 கிலோமீட்டர் வந்தாச்சு பாருங்கள். ஸோ நம்ம இந்த மாதிரி வர்றதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாக்கு பிடிக்க முடியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனிமிக்கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் தள்ளி வந்துடுவீங்க. இப்போ வந்து ஒரு 3000 கிலோமீட்டர் நீங்கள் தாண்டி வந்துட்டிங்கன்னா எந்த எனிமியாலும் வர முடியாது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 1500 கிலோமீட்டர் போச்சின்கியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜபுலோ அந்த மாதிரி குதிச்சுட்டு போயிடுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணினா யாரும் வரதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. இப்போ 1000 கிலோமீட்டர் தான் இருக்குது, நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேராஷூட் கீழே இறங்க மாதிரி தெரியுது, பட் ஆனால் போயிட்டு தான் இருக்குது பேராஷூட். ஸோ இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் கிட்டக்கு வந்தாச்சு. ஸோ இது மலை பகுதின்றதுனால கொஞ்சம் ஸ்லோ பண்ணுது. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணிப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டருக்கு வந்தாச்சு. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி சூஸ் பண்ணல, நார்மல் பிளேஸ்மெண்ட் தான் சூஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல எனக்கு சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லேண்டிங் பிளேஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. கரெக்டாக 2800 கிலோமீட்டர் வரைக்கும் என்னால் போக முடிஞ்சுது. ஸோ இது ரொம்பவே எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறதுனால நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அலைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 500 மீட்டர் இன்னும் பாக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு வீடியோவும் காமிக்கிறேன், அதில் நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2800 கிலோமீட்டரில் 500 மீட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் 400 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மிச்சமே இருக்குது. ஸோ 2500 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். ஸோ ஒரு 300-400 மீட்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வர முடியல. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது மலைப்பகுதின்றதுனால சீக்கிரமாக இறங்கிடுச்சு. ஒருவேளை நீங்கள் தரையாக இருக்கிற மாதிரி ஏதாவது பிளேஸ்மெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போவீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிவ்அவேல எப்படி கலந்துக்கிறன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கணும். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்ஸை டைப் பண்ணலாம். கமெண்ட்ஸு கீழே உங்களோட பப்ஜி ஐடியை டைப் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பண்ணிவிடுங்க. அதேமாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த கிவ்அவே கிடைக்கும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த கிவ்அவே கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை லைக்கும் பண்ணியிருக்கணும் சார், லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கணும். இது வந்து ரேண்டமாக தான் இந்த மெத்தட் வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்யூட்டர் மூலிமா தான் இந்த மெத்தட் வந்து சூஸ் பண்ண போகிறோம். ரூல் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மரத்தை நட்ட மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணும். 7 நாளைக்கு அந்த வீடியோ எடுக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மரத்தை நடணும். ஒரு 10 செகண்ட் வீடியோ வந்தாலும் பரவாயில்ல, ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்துக்கிட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். எங்கே அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே யூடியூப் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் அப்லோட் பண்ணணும் போதும்.
இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணிவிடுங்க. இதில் மேலே கார்னரில் இந்த வீடியோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோஸ் ரீசெண்ட் வீடியோஸ் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு மை வீடியோ, மை இல்லைனா மை ட்ரீ அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி 7 நாளைக்கு அப்லோட் பண்ணுங்கள். ஸோ 7 நாளைக்கு நீங்கள் அப்லோட் பண்ணிங்கனாலே போதும். நான் 7ஆவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ அவங்க அனௌன்ஸ் பண்ண பிறகு அவங்களோட வீடியோஸ் போய் நான் செக் பண்ணுவேன். ஒரு வேளை அந்த சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தான்னா கண்டிப்பாக ராயல் பாஸ் அவருக்கு ஃப்ரீயாக வின் பண்ணி கொடுப்பேன். ஸோ இதுக்கு நான் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், லைக் பண்ணியிருக்கணும், ஷேர் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதனாலாவது நம்ம ஊரில் ட்ரீ வளராதான்ற ஒரு சின்ன கான்செப்ட் தான். எங்கள் வீட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மரம் வளர்க்குறேன். ஸோ உங்கள் வீட்லேயும் ஒரு மரம் வளர்க்கணுன்றது ஒரு சின்ன கான்செப்ட் தான். இதை நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களோட யூடியூப் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 நாளைக்கு அப்லோட் பண்ணியிருக்கணும் கைஸ். 7 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீ கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். இல்லைனா ஏதோ ஒரு வீடியோ ஒரு 5 செகண்ட் ஓகேங்களா, அதை எடுத்து நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணாலே போதும். ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோ எடுக்க போகிறீங்க, ஜஸ்ட் அப்லோட் கொடுக்க போகிறீங்க. ஒரு 5 MB கூட இருக்காது. நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிங்கனாலே போதும். 7 நாள் வந்து நீங்கள் வின்னராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ராயல் பாஸ் வின் பண்ணி கொடுப்பேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.